ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலோ, வெளியில் போனாலோ, காலேஜுக்கு போனாலோ நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டு முடியை நல்லா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி போனால் ரொம்பவே அழகாக இருப்போம். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பியூட்டி பார்லர் போகிறாங்க. பியூட்டி பார்லர் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேரை வந்து அயனிங் பண்ணுவாங்க. இந்த அயனிங் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்காது. சில பேருக்கு ஒத்துக்கும், ஆனால் மோஸ்ட்லி 99% வந்து யாருக்குமே ஒத்துக்காது. இதனால என்ன ஆகும், அயனிங் பண்ணுறதுனால அந்த முடி அதோட ஸ்ட்ரென்த், அதாவது அதோட வலிமையை வந்து இழந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது பண்ணுற அன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் போக போக என்ன ஆகும்னா கொட்டிடும். அதே சமயம் வந்து தொடர்ந்து அயனிங் பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு வந்து கேப் அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நாளைக்கு ஒரு முறை தான் அயனிங் பண்ணணும் அப்படின்னு. எதுக்குன்னா அது ரொம்ப வீக் ஆயிரும், முடியை வந்து இழந்துடும். நம்ம பியூட்டி பார்லர் போய்ட்டு அதே சமயம் காசும் நிறையா கொடுப்போம். காசு நிறையா கொடுத்து அதாவது முடிக்கத்தக்க அவங்க காசு வாங்கிக்குவாங்க. எப்படியுமே வந்து ஒரு லாங் ஹேருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் 4000 up to 5000 வரைக்கும் கூட ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு எப்படி அழகாக அயனிங் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி அழகாக வந்துட்டு எப்படி நம்ம வந்து சினிமாவில் பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம், விளம்பரத்தெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்படி ஹேர் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போக தேவை கிடையாது, நிறைய காசு செலவு பண்ணணும் தேவை கிடையாது. உங்கள் ஹேர் வந்து வீக் ஆகாது, லாஸ் ஆகாது, கொட்டாது. சிம்பிளாக இது வந்து ஹோம்மேட் ரெமெடி. இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம நிறைய காசு கொடுத்து வீட்டில் போயிட்டு, அதாவது பியூட்டி பார்லரில் போயிட்டு நம்ம செய்கிறதுக்கு, நம்ம முடியை வந்து லாஸ் ஆக்கிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நல்ல கெட்டியான பால் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்ல பால் வந்து கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த கெட்டியான பால் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட அதே ஸ்பூன் அளவு மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, 3 ஸ்பூன் மைதா மாவு அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கெட்டியான பால் 5 ஸ்பூன், அதோட 3 ஸ்பூன் மைதா மாவு, அதோட வேஸ்லின் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அதாவது டேட் பார்த்துக்கோங்க. நல்ல அதாவது டேட்டு முடிஞ்ச வேஸ்லினாக இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேஸ்லினாக இருக்கணும். அந்த வேஸ்லின் வந்துட்டு அதோட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 5 ஸ்பூன் கெட்டியான பால், 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் பேசில், 3 நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ உங்கள் தலைமுடி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. தலைமுடி ஒரு 7-8 பகுதியாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சு உங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து முடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு தக்கன பொருளை வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கிறங்க, குறைச்சிக்கோங்க. சரிங்க. இப்போ நான் சொன்ன ஐட்டத்தை வந்து முடி நிறையா இருந்தால் இதை நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் முடியில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் டச் பண்ணாமல் அப்படியே இருந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணால் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வந்து நல்லா அயனிங் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி பியூட்டி பார்லர் போய் எப்படி உங்களுக்கு அயனிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பியூட்டி பார்லர் போகணும் அவசியமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதனால சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. உங்கள் முடியும் கொட்டவும் கொட்டாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சில்கியாகவும் இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, சிக்கு பிடிக்காமல் இருக்கிறதுனால முடி வந்து கொட்டவே கொட்டாது. முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்காது. நமக்கு பியூட்டி பார்லர் போய் நிறைய பணம் செலவழிக்க அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வீட்டிலேயே வந்து இந்த ஹேர் அயனிங் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.